ஒரு பொண்ணா இத பத்தி நான் பேசியே ஆகணும். கேரளால கூட்டமான ஒரு பஸ்ல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஷிம்ஜிதான்ற பொண்ணும் டெக்ஸ்டைல் ஷாப்ல வேலை பார்க்குற தீபக்கும் டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணும்போது ஷிம்ஜிதா மேல தீபக் தவறா உரசுறாங்கன்னு சொல்லி ஷிம்ஜிதா ஒரு வீடியோவா எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. தீபக்கோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தீபக் சூசைடே பண்ணிடுறாரு. சூசைடுக்கு முன்னாடி எந்த ஒரு லெட்டர்ஸும் எழுதல, இதுதான் காரணம்னு சொல்லி எழுதல. ஆனால் முதல் நாள் ஃப்ரெண்டு கிட்ட நான் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லி புலம்பிருக்காரு. இப்ப ரீசெண்டா நியூஸ் படி அந்த பொண்ணு அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை பார்த்ததுல ஷுவரா தீபக் மேலதான் தப்புன்னு உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா பஸ் ஆறதுக்குள்ள தெரியாம கைப்பட வாய்ப்பு இருக்கு. அந்த வீடியோவை வச்சு முடிவெடுக்க முடியல. ஒரு நாணயத்துக்கு 2 சைடு இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட அவர் தப்பா பிஹேவ் பண்ணாரு, அதை வச்சுதான் நானும் போய் வீடியோ எடுத்து என்கிட்டயும் தப்பா பிஹேவ் பண்ணாங்கன்னு உறுதியா சொல்றாங்க. ஒரு பக்கம் தீபக் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. தீபக் இப்ப கூப்பிட்டு கேட்க முடியாது, பிகாஸ் அவங்க உயிரோட இல்ல. இப்ப எல்லா பஸ்லயும் கேமரான்றது மேண்டேட்டரி ஆயிடுச்சு. கேமரா வச்சுதான் சட்டம் யார் பக்கம் தப்புன்னு தீர்ப்பு சொல்லணும். கூட்டமான பஸ்ல டிராவல் பண்ணும்போது சில ஆண்கள் வேணும்னே பெண்களை தடவுவாங்க, உரசுவாங்க. ஏன் எனக்கும் நடந்திருக்கு. இன்னொரு சைடு அதே கூட்டமான பஸ் ஆடும்போது தெரியாம அன்இன்டென்ஷனலா சில நேரம் கைப்படும். இந்த கேஸ்ல அந்த பொண்ணு போய் சொன்னாங்களா இல்ல தீபக் போய் சொன்னாங்களான்னு சட்டம் தான் முடிவு பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் மூலமா தான் நமக்கு தெரியும். எப்படியும் ஒரு 3 to 4 months ஆகுது இந்த கேஸ் முடியறதுக்காகவும் ஃபைனல் தீர்ப்பை இதே சேனல்ல நான் போடுறேன். மறுபடியும் சொல்றேன், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. தற்கொலை மட்டும் முடிவில்லை. நம்ம வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.